பிரைஸ் லார்ட். கண்களை மூடி ஜெபிப்போம். கத்திருந்த காலை நேரத்திலும் இந்த பரிசுத்த ஆராதனை கத்த நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக யாவரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கத்தாவே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கத்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதிக்கப்படத்தக்கவர், நம்முடைய ஆராதனைகளுக்கு பாத்திரராய் இருக்கிறவர், நம்முடைய துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கே அவரை துதிக்கிறதான துதி எழும்புகிறதோ, எங்கே அவரை துதிக்கிறவர்களுடைய சத்தம் உயருகிறதோ, எங்கே அவரை ஆராதிக்கிறவர்களுடைய கூட்டம் இருக்கிறதோ, அந்த ஆராதனையின் மத்தியிலே மகிமைப்படுகிறவர், அந்த ஆராதனையின் மத்தியிலே பிரியப்படுகிறவர். ஆண்டவரே, தகப்பனே, உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்தும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம்ப்பா. 3 மாதங்கள் கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்த எங்கள் நல்ல தேவனை நாங்கள் துதிக்க, நாங்கள் ஆராதிக்க, நாங்கள் உயர்த்த ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனையினுடைய துவக்கம் முதல் ஆண்டவரே முடிவு வரை உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் பார்க்கட்டும்ப்பா, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரட்டும்ப்பா, உம்முடைய மகிமையை நாங்கள் உணரட்டும்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் விளங்க செய்யுமே. என்னையும் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே, குயவனே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. 2 கரங்களை உயர்த்தி, குயவனே, குயவனே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமா
விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வெறுமையான பாத்திரங்களாய் அல்ல ஆண்டவரே, நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் கத்திரங்களை மாற்றும். இயேசுவை வணைந்தது போல எங்களையும் உம்முடைய சித்தத்தின்படியெல்லாம் வணைய நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். தாராதனை துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தர் ஆளுகை செய்வீராக என நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டிய துதித்துக் கொண்டேரே, நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டேரே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரே, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம்,
ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே? குருத்தோலை ஞாயிறு. இந்த குருத்தோலை ஞாயிறு அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாளுக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது இயேசுவினுடைய நாட்களில் இயேசு சாந்த குணமுள்ளவராய் அவர் கழுதையின் மேலே ஏறி எருசலேமுக்குள்ளே என்ன செய்கிறார்னா பவனி வாரார். தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக அப்படி நடந்தது. இதோ உன் ராஜா தாழ்மையுள்ளவராய் சாந்த குணமுள்ளவராய் அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி என்ன செய்கிறார்னா உன்னிடத்தில் வருகிறார் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அப்படி நடந்தது அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்ன செய்கிறோன்னா அதை நம்ம நினைவு கூறுகிறோம். நம்முடைய ராஜா யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. ராஜாதி ராஜாவாக அவர் என்ன செய்கிறார்னா எருசலேமுக்குள்ளே வர்றார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னா அவர் பொலிட்டிக்கலி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதான ஒரு ராஜாவாக ஒரு மேசியாவாக அவர் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அவர் அப்படிப்பட்டதான வகையிலே தம்முடைய வல்லமையை பயன்படுத்தி அவர் சிங்காசனத்தை சுதந்தரித்து ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கணுங்கிற எண்ணத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பாடுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாவது வருகையில் அவர் பொலிட்டிக்கலி சில சேஞ்சஸ் ஏற்படுத்த நினைக்கல, ஸ்பிரிச்சுவலி சில சேஞ்சஸ் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறார். ஆவிக்குரிய வகையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும்படியாக என்ன செய்கிறாருன்னா வரார். ஜனங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும், இப்படி மாறணும், உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கக்கூடியதான உறவு இப்படி இருக்கணும்னு சொல்லி அவர் பல வகைகளில் என்ன செய்கிறார்னா வேறே சில காரியங்களை ஒரு தாக்கத்தை ஜனங்கள் மத்தியில் ஏற்படுத்தணும்னு என்ன செய்கிறார் நினைக்கிறார். இந்த குருத்தோலை ஞாயிறு இதில் கவனிக்க வேண்டியதான காரியம் என்னென்னா அவர்கள் இயேசுவினுடைய அந்த பவனியின் போது தாவீதினுடைய குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலிருந்து வருகிறவருக்கு ஓசன்னான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா பாடினாங்க, உயர்த்தினாங்க. ஆனால் அந்த வார்த்தைகளெல்லாம் அவர்களுடைய வாயிலிருந்து வந்ததே தவிர இருதயத்திலிருந்து என்ன செய்யலை வரலை. சில நாட்களில் காட்சிகள் மாறுது. எந்த ஜனங்கள் ஓசன்னா என்று பாடினார்களோ அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறையும் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னு சொல்லி சரித்திரம் சொல்லுது. இந்த ஓசன்னா அப்படின்னு பாடுறது பெருசு இல்லை. ஆண்டவரே ஓசனா என்று பாடுகிறதான உயர்த்துகிறதான எங்களுடைய நாவுகளும் எங்களுடைய உதடுகளும் எங்களுடைய இருதயமும் எங்களுடைய கரங்களும் என்னாலும் உமக்கு மாத்திரமே ஓசனா சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. மனுஷங்களுடைய இருதயம் எப்போ எப்படி வஞ்சிக்கப்படும் தெரியாது. ஒரு வாரம் அவரை போல யாருமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வாரம்
அவனெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு அதை லிட்ரலி என்ன செஞ்சார்னா ஃபேஸ் பண்ணார். எந்த ஜனங்கள் ஓசனான்னு சொல்லி பாடினாங்களோ, ஏன்னா அவங்களுடைய விருப்பத்தை அவர் ஃபுல்ஃபில் பண்ணலை. அவன் நினச்சது வேற, அவன் நினச்சது இவர் செய்யலை. இவர் வேற என்ன செய்கிறாரு சொல்கிறார், இவர் வேற என்ன செய்கிறார் பேசுகிறார். அப்படின்னா இவர் எங்களுக்கு வேண்டாம். ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா நிராகரித்தார்கள். ஆனால் அது தேவனுடைய திட்டம், தேவனுடைய திட்டம். நிராகரித்தவர்கள் திரும்ப இயேசுவை தேடும்படியாக ஆண்டவர் காரியங்களை எல்லாம் மாறுதலாய் முடிய பண்ணினார். பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு எல்லாமே என்ன செஞ்சுன்னா மாறினது அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ குருத்தோலையில் இயேசுவை பார்த்து கைகளை அசைத்த கரங்கள் சில நாட்களில் கல்லுகளை எரிகிற கரங்களாக என்ன செஞ்சு மாறிச்சு. ஸோ குருத்தோலையினுடைய ஞாயிறை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எப்படிப்பட்டதான ஒரு ஞாயிறை ஆசரிக்கணும் அப்படின்னா, ஒரு எச்சரிப்பினுடைய ஞாயிற்றுக்கிழமையாக தான் என்ன செய்யணும் ஆசரிக்கணும். ஒரு எச்சரிப்பின் பண்டிகையை என்ன செய்யணும் ஆசரிக்கணும். ஒருபோதும் வஞ்சிக்கப்படுவதற்கு இடம் கூடாது இருக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளும் சொல்லிட்டு அப்படிப்பட்டதான ஒரு எச்சரிப்பின் பண்டிகையாக தான் இதை என்ன செய்யணும் ஆசரிக்கணும். ஆமென், அல்லேலூயா. பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாங்கள் ஏதோ சில நாட்கள் துதிக்கிறவர்கள் அல்ல, ஓயாமல் துதிக்கிறவர்கள். ஆமென், அல்லேலூயா. பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டேரு, நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டேரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சிலுவையை சுமப்பாயா, உலகத்தை வெறுப்பாயா. சிலுவையை சுமப்பாயா, உலகத்தை வெறுப்பாயா. உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி
ஓடி வருவாயா? உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா? அல்லேலூயா துதி மகிமை இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட வேண்டும். மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமம் இயேசுவில் நிலைத்து நிற்க வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சென்றவர் வந்திடுவார், அழைத்தே சென்றிடுவார். சென்றவர் வந்திடுவார், அழைத்தே சென்றிடுவார். அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர்.
அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலை கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலை கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவத்தில் லெந்து நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்கள் என்ன செய்வோம், 40 நாட்கள் தவக்காலம் அப்படி என்ன செய்வோம் சொல்லுவோம். இந்த வாரம், இந்த கடைசி வாரத்தை பொறுத்த வரைக்கும் புனித வாரம் அப்படின்னு என்ன செய்வோம்னா சொல்லுவோம். பேஷன் வீக் அப்படி என்ன செய்யலாம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஆதாமுக்கு தேவன் என்ன செஞ்சார்னா வாக்கு பண்ணினார். என்னன்னா, அவர் உன் தலையை நசுக்குவார். பிசாசினுடைய தலையை இயேசு வந்து என்ன செய்வார்னா நசுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார்னா ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன செஞ்சார்னா வாக்கு பண்ணினார். ஆனால் பிசாசு பல நூற்றாண்டுகளாக என்னுடைய தலை நசுக்க போகிறது யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமாக என்ன செஞ்சானா சுற்றி தெரிஞ்சான். அவன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் மேலே தேவன் தயவாக இருக்கும் பொழுதெல்லாம் இவரை கொண்டு தன்னுடைய தலையை நசுக்குவாரோ அப்படின்னு என்ன செய்கிறான் நினைக்கிறான். கடைசியில் இயேசு தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத அறிந்து கொண்டு இயேசுவை எப்படியாவது என்ன செய்யணும் காலி பண்ணணும்னு நினச்சி அவன் என்ன செய்கிறான்னா யூதாஸ் காரியத்தை வஞ்சிக்கிறான், பிரதான ஆசாரியர்களை வஞ்சிக்கிறான், பரிசேயர்களை வஞ்சிக்கிறான், இயேசுவுக்கு விரோதமாக அநேகரை என்ன செய்கிறான் எழுப்புறான், இயேசுவை பிடிக்கிறான், இயேசுவை சிலுவையில் அறையும்படி என்ன செய்கிறான் தீர்ப்பு சொல்லும்படி என்ன செய்கிறான்னா பிலாத்துவை வஞ்சிக்கிறான். பிலாத்து அதிகாரத்தில் இருக்கிறார். இயேசுவை விடுதலை செய்யணும்னு நினச்சா ஒரு நிமிஷம் அவருடைய மனைவி கூட சொல்லி விடுறாங்க, இந்த நீதிமான் நிமித்தம் நான் என்ன செஞ்சேன், இந்த ராத்திரிகளே நான் மிகவும் என்ன செஞ்சேன் கஷ்டப்பட்டேன், வேண்டாம் அவரை விடுதலை பண்ணுங்கன்ட்டு. பிலாத்து விசாரிச்சுட்டு சொல்கிறாரு, இவரிடத்துல யாதொரு குற்றத்தையும் காணேன். எப்போ யாதொரு குற்றத்தையும் காணேன்னா என்ன செய்யணும், விடுதலை தானே செய்யணும். எந்த குற்றத்தையும் நான் பார்க்கல, ஆனால் தூக்கில் போடுங்கன்னு எப்படி சொல்ல முடியும். பிலாத்து செஞ்சார். பிசாசு அப்படி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி அவன் நினச்சதெல்லாம் நடந்துட்டு தான் என்ன செய்கிறான்னு நினைக்கிறான். அவன் திட்டமெல்லாம் நடக்கிறதா நினைக்கிறான். அவனுடைய பிளான்ஸ் எல்லாம் என்ன செய்யுதுன்னா வாய்க்குதுன்னு என்ன செய்கிறான்னு நினைக்கிறான். இயேசுவை பிடிச்சி சிலுவையில் அறியிறப்போ பிசாசுக்கு அவ்வளோ கொண்டாட்டம். என்ன அவனுடைய இருதயத்தை பொறுத்த வரைக்கும் என்னது,
அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொன்னார். அதுக்கு வாய்ப்பே இல்லை. இயேசுவை பிடிச்சி நான் என்ன செஞ்சிட்டேன்? சிலுவையில் அரைஞ்சிட்டேன். இயேசு என்ன செய்யலைன்னா மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் அவர் சாத்தானுடைய தலையை நசுக்கி 3வது நாள் ஜீவனோடு கூட எழுந்தார். ஆமென். இந்த புனித வாரம் அப்படிங்கிறது தேவனுடைய மகத்துவமான திட்டம் நிறைவேறினதான ஒரு வாரம். அதாவது பல நூற்றாண்டுகள் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திற்கு அடிமைப்பட்டவர்களை மீட்கும்படிக்கு அப்படி ஆனார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. இந்த வார நாட்களை அதிகமாய் ஜெபத்தில் என்ன செய்யுங்க? காத்துருங்க. முழு உலகத்திற்கும் மீட்பை கொடுத்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மீட்பை கொடுக்கணும். நான் எதிர்பார்த்திருக்கிற ஒரு மீட்பை கொடுக்கணும். நான் எதிர்பார்த்திருக்கிற ஒரு விடுதலையை கொடுக்கணும். நான் எதிர்பார்த்திருக்கக்கூடியதான ஒரு பாதை எனக்கு என்ன செய்யணும்? திறக்கணும். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்துவோம். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. ஆயினும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆயினும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர். இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோடில் ஏமை காக்கும் தேவனே. காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோடில் ஏமை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையும் மேலே, மகத்தான கிருபையும் மேலே
மகிபானி ஊற்றிடுமே, மகிபானி ஊற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. பழமை எல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமை எல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. மகிமையில் இறங்கியே வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. பழமை எல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமை எல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. உங்க மகிமையில நீங்க இறங்கி வாங்கப்பா. நாங்க மறுரூபம் அடையத்தக்கதாக, நாங்கள் மறுரூபம் அடையத்தக்கதாக தேவன் மகிமையிலே இறங்கி வருவீராக. இந்த ஆராதனையிலே கர்த்தர் இறங்கி வருவீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தோடு இறங்கி வருவீராக. மறுரூப மலையிலே ஆண்டவரே நீர் இயேசுவோடு வெளிப்பட்டது போல இந்த காலை ஆராதனை வேளையிலே கர்த்தர் வெளிப்படுவீராக. எங்கள் தேவன் நீர் வெளிப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக. ரிஷா கபல ரஷதரமா ஓ ரிகரதரல ரஷகபலரமா ரிகரதரல ரஷதரல ரகபா ஓ ரிகரல ரஷதரல ரபா. நாங்க மறுரூபம் அடையட்டும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை மறுரூபம் அடையட்டும் ஆண்டவரே. எங்க ஆவியில மறுரூபம் அடையட்டும் ஆண்டவரே. ரிஷா கபல ரஷதரமா. ஹalleluya 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 ஹalleluya. ரிகபல ரதரன ரஷதரல ரமா. ஹalleluya 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 ஹalleluya. ரிகபல ரஷதரல ரமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரிகபல ரஷதரல ரதர. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரிஷகபல ரஷதரமா ஓ ரிகபல ரஷதரமா. இருக்கிற வண்ணமாகவே இருக்கிற அனுபவம் போது ஆண்டவரே. ஒரு மறுரூபம் உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும். எங்க வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. ரிஷகபல ரதரன ரபரிதரமா ஊரிகர ஷதரல ரதர ரிகபல ரஷதரபா ஓ ரிஷதரல ரபா. இயேசுவினுடைய தொடுதல் எங்களை மாற்றுமே. ரிகப ஷதரல ரதரபா. ஆவியானவருடைய தொடுதல் எங்களை மாற்றுமே. ரிப ஷந்தரல ரகபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
ஓ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரேகா ஷதரல ரதர நர ஷதரல ரம. நன்றி ராஜா, நன்றி ராஜா. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களில் சிறந்த மரம். அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களில் சிறந்தவரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பர் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இலக்கையிலே, தழும்பினாய் சுகம் தந்த மருத்துவரே. வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இலக்கையிலே, தழும்பினாய் சுகம் தந்த மருத்துவரே. பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே. பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. ஏன் அவரை உன்னத தேவன்னு சொல்லி சொல்றோம்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம சீப்பானவைகளை நோக்கி பார்த்தா கூட உன்னதமானவைகளை நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆண்டவர், உன்னதமானவைகளை எப்போதும் நமக்காக வைத்திருக்கக்கூடிய ஆண்டவர், உன்னதமான நோக்கத்தோடு கூட நம்மை நடத்துகிற ஆண்டவர். யார் இருந்தாலும், யார் பிரிந்தாலும், யார் மாறினாலும்,
என்றைக்கும் மாறாதவர் நம்முடைய ஆண்டவர். அவர் வாக்கு பண்ணினால் அவர் நிறைவேற்றுவார். அவர் சொன்னால் அவர் செய்வார். எவ்வளவு தடுமாற்றங்கள் வரட்டும், எவ்வளவு நம்பிக்கை இழந்ததான சூழ்நிலைகள் வரட்டும், எவ்வளவு சோர்வுகள் வரட்டும், என்னை நடத்துகிற தேவன் அவர். யோவான் ஸ்நானகன் இயேசுவை அறிமுகப்படுத்தும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை மாத்திரமல்ல, என்னுடைய, உங்களுடைய, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துறோம்ப்பா. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. உறவுகள் வெறுத்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், பதினாயிரங்களில் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், பதினாயிரங்களில் சிறந்தவரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வரவேற்கிறேன். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்புவோம். ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம். இதோ உனக்கு பிறக்கப் போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான். சுற்றிலும் இருக்கிற அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்கச் செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் என்னப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையையும் அருளுவேன். அவனின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் எனக்கு குமாரனாயிருப்பான், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிறதான ஆண்டவர் நம்முடைய வாழ்வை திட்டமிடுகிறதான ஆண்டவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறதான ஆண்டவர், நம்முடைய எதிர்காலங்களை அறிந்திருக்கிறதான ஆண்டவர். நம்முடைய எதிர்காலங்களை ஆண்டவர் எப்போ திட்டமிடுறார் சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்காலங்களை எப்போ திட்டமிடுறார்? நீங்கள் நல்லா படித்து, நீங்கள் நல்லா டிகிரி வாங்கி, நீங்கள் நல்ல ஒரு பொசிஷனில் போய் உட்கார்ந்ததுக்கு பிறகு, அப்படியா? எப்போ? ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது சொல்கிறாரு, உனக்கு பிறக்க போகிற குமாரன். நம்முடைய எதிர்காலங்களை உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் திட்டமிடுகிறார். நாம் பிறக்கிறதற்கு முன்பாகவே தேவன் நம்முடைய எதிர்காலங்களை திட்டமிடுகிறார் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். வேதத்தில் அநேக உதாரணங்களை பார்க்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்னா ஆபிரகாம்கிட்ட பேசுறார். உன்னுடைய மனைவியாகிய சாராள் மூலமாக நிச்சயமாய் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைக்கு ஈசாக்கு என்று பெயரிடு. பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்பாகவே அறிந்திருக்கிறதான கர்த்தர் அதற்கான பெயரையும் முன்கூட்டியே என்ன செய்கிறார்னா அறிந்திருக்கிறார். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். சிலருக்கு பேர் பிடிக்கும், சிலருக்கு பேர் பிடிக்காது. எனக்கு போய் இந்த பேரை வச்சுருக்காங்களே நல்லாவே இல்லை, கொஞ்சம் ஸ்டைலிஷாக என்ன செய்யலாம் வச்சுருக்கலாம் அப்படிலாம் தோணும். ஆனால் வசனம் சொல்லுது, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் என்ன செய்யுதுன்னா எழுதப்பட்டு இருக்கிறது, உங்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இப்போ உங்களுடைய பேர் என்னவோ அந்த பேர் என்ன செய்யும், கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் செம்மையாக நடந்தால் அந்த பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அந்த பேர் என்ன செய்யும், பரலோகத்தில் எழுதப்படும். அப்புறம் பிடிக்கலைன்னா அங்கே போனதுக்கு பிறகு புது நாமம் என்ன செய்யணும் தரிப்பிக்கப்படும், அது பார்த்துக்கலாம். ஆனால் இந்த பேரை கூட நாம் பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் என்ன செய்கிறார்னா தீர்மானிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு ஞானஸ்நானம் எடுத்து அமல்ராஜன் பேர் வச்சதுக்கு பிறகு நான் திரும்ப பாஸ்டர்கிட்ட போய் கேட்டேன், எனக்கு பேர் நல்லா இல்லை, இன்னொரு தடவை ஞானஸ்நானம் கொடுத்து வேறு பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன்னா போய் கேட்டேன். பிடிக்கல. அப்போ அவர் சொன்னார், இதுதான் உன் பேருன்ட்டு. எங்கள் அப்பா கூட அதுக்கு முன்னாடி வேறு பேரில் தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என் பழைய பேர் யாருக்கும் தெரியாது, அமுல்ராஜனா தான் என்ன செய்யும் தெரியும். காரணம் என்னென்னா நம்முடைய நாமங்களை தீர்மானிக்கிறவர் கர்த்தர். ஆமென். அப்போ பிறப்பதற்கு முன்பாகவே நம்முடைய பெயரை தேவன் தீர்மானிக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சபரகன் கத்திப்படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ இங்கேயும் பார்க்கிறோம், நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். மனோவுடைய மனைவியிட்ட கர்த்தர் பேசுறாரு. இப்போ அவ கற்பம் தரிக்கல, நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை என்ன செய்வ பெறுவாய், அவன் தலையின் மேல் சபரகன் கத்தி போடக்கூடாது. பிறந்ததுக்கு பிறகு கர்த்தர் சொல்லல, பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு. கற்பத்தில் கரு உருவாகுவதற்கு முன்பாகவே தேவன் என்ன செய்யறாருன்னா சொல்றாரு, எப்பா அந்த பிள்ளையின் மேல் சபரகன் கத்தி என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான், அவன் என்ன செய்வான், இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தேவன் சொல்லும் பொழுது, அந்த பிள்ளையினுடைய தலையின் மேல் சபரகன் கத்திப்படலாகாதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை குறித்ததான நோக்கத்தை சொல்லும் பொழுது, அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். பெலிஸ்தியர் பெருகிட்டே போறாங்கன்னு கவலைப்படாத, பெலிஸ்தியருக்கு கீழாக நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோமேன்னு கவலைப்படாத. இதோ நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி இஸ்ரவேலை ரட்சிக்க தொடங்குவான் அப்படின்னு சொல்லி பிறக்கும் முன்பாக, கற்பம் தரிக்கும் முன்பாக ஒரு நோக்கத்தை தேவன் என்ன செய்யறார்னா வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம்.
எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து சொல்லும் பொழுது எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். Prophet before birth, பிறக்கும் முன்னே ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிடப்பட்டவர் யாருன்னா எரேமியா தீர்க்கதரிசி அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இங்கேயும் கர்த்தர் ஒரு காரியத்தை ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே உன்னை நான் என்ன செஞ்சேன்னா அறிந்தேன் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றார். யோவான் ஸ்நானகனை குறித்து பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13, 16, 17 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அவன் இசபேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே என்ன செய்வான்? நடப்பான். அப்ப இங்கே யோவான் ஸ்நானகனை குறித்தும் அவன் பிறக்கிறதற்கு முன்பாகவே அவன் இப்படி பிறப்பான், அவனுக்கு யோவான் என்று பெயரிடணும், அவன் அநேகரை தேவனுக்கு நேராக திருப்புவான் அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகனுடைய வாழ்வை குறித்து ஆண்டவர் பேசுறார். அவன் எலியாவினுடைய ஆவியை உடையவனாய் இருப்பான். ராஜாக்களுக்கு பயப்பட மாட்டான், அதிகாரங்களுக்கு பயப்பட மாட்டான், அதிகாரிகளுக்கு பயப்பட மாட்டான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவது மாத்திரமே அவனுடைய நோக்கமாய் இருக்கும். சிலர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. அவர் என்ன செய்யறாருன்னா வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக இருந்தார். ஆயக்காரர்கள்லாம் அவர்கிட்ட வந்தப்போ அவர் கேட்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு சொல்லி சொல்றார். யோவான் ஸ்நானகன் எலியாவினுடைய ஆவியை உடையவனாக பிறப்பார் அப்படிங்கிறதையும் பிறப்பிற்கு முன்பாகவே அவர் தீர்மானித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்தும் அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்பதை குறித்தும் அவர் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்படுவதனுடைய நோக்கத்தை குறித்தும் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் என்ன செய்யறார்னா உரைத்ததை குறித்து பார்க்கிறோம். எல்லாத்தையும் தாண்டி புறஜாதிகளில் கோரேசை குறித்து பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. இப்ப மனோவாட்ட ஆண்டவர் பேசுறார், சாராள்கிட்ட ஆண்டவர் பேசுறார், எலிசபெத்திட்ட ஆண்டவர் பேசுறார், சகரியாட்ட ஆண்டவர் பேசுறார், மரியாள்கிட்ட யோசேப்பிட்ட பேசுறார். இதெல்லாம் அவர்கள் பிறக்க போகிறதற்கு முன்பாக சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக என்ன செய்றார்? பேசுறார். தாவீதுட்ட சில வருடங்களுக்கு முன்பாக என்ன செய்றார்? பேசுறார். ஆனா இங்க அப்படி இல்லை. கோரேஸ் பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே என்ன செய்யறாருன்னா பேசுறாரு, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. ஆனா இவங்க எல்லாரும் தேவனால் உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே தேவனால் முன் குறிக்கப்பட்டவர்கள், உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே தேவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள், உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே ஒரு நோக்கத்தோடு இவர்களை குறித்து தேவனிடத்தில் ஒரு திட்டம் இருந்தது, இவர்களை குறித்து தேவனிடத்தில் ஒரு நோக்கம் இருந்தது, இவர்களுடைய தலைமுறைகளை குறித்து தேவனிடத்தில் ஒரு திட்டம் இருந்தது. யாரெல்லாம் ஒரு தேவ திட்டத்தோடு தேவன் முன் குறித்து பிறந்தார்களோ அவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் போராடுவதற்கு பிசாசு சில சத்துருக்களை அவர்களுடைய நாட்களிலே எழும்ப பண்ணினான் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். ஈசாக்கோடு கூட போட்டி போட்டுட்டு இருந்தது யாருன்னு பார்த்தா இஸ்மவேல். ஈசாக்கு என்பது தேவனுடைய திட்டமாய் இருந்தது. ஆனால் இஸ்மவேல் எப்படியாகிலும் ஈசாக்கினுடைய இடத்தை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் வாழ்நாள் முழுவதும் போராடி கொண்டிருந்தான் அப்படின்னு என்ன செய்றோம் பார்க்கிறோம். சிம்சோன் என்பது தேவனுடைய திட்டமாய் இருந்தது. சபரகன் கத்தி தலையிலே படல் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தேவன் என்ன செய்யறான்னா பிறக்கிறதற்கு முன்பாகவே சொல்றார் நசரேய விரதம்.
ஆனால் அவனுடைய தலை மயிரை எல்லாம் சிரைத்து அவனிடத்தில் இருக்கக்கூடிய தேவ அபிஷேகத்தை எடுத்து போடும்படியாக போராடுகிற ஒரு ஸ்ரீ என்ன செஞ்சான்னா எழும்பினாள் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர்களை குறித்த தேவனுடைய திட்டம் இருந்த நாட்களிலே அவர்களை அழித்து போடும்படியாக பிசாசு சில நபர்களை, சில ஆவிகளை எழுப்பினான். யோவான் ஸ்நானகன் அவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறதான தீர்க்கதரிசியாக என்ன செஞ்சார்னா இருந்தார். அவரை அழித்து போடும்படி ஏரோதினுடைய ஆவி செயல்பட்டது அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு ஆவிகள் என்ன செய்தனா, யார் தேவனால் முன்குறிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, யாரை குறித்து தேவனுக்கு என்று சொல்லி ஒரு திட்டம், ஒரு நோக்கம், ஒரு பிளான் இருக்குதோ அவங்களுக்கு விரோதமாக பிசாசானவன் போராடுவான். இந்த நாட்களில் அப்படி போராடுகிறதான ஒரு ஆவியை குறித்து நாம் அடையாளம் கண்டு கொள்ளவும் அதை மேற்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை பார்க்கும் பொழுது, இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான், சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். இங்க ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உனக்கு பிறக்க போகிற குமாரன், உனக்கு பிறக்க போகிறதான குமாரன் அவன் அமைதியுள்ள புருஷனாய் என்ன செய்வான், இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவன் சுற்றிலும் இருக்கக்கூடிய அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். தாவீதினுடைய நாட்கள்ல மிகுந்த அலைச்சல்கள் இருந்துச்சு. தாவீதினுடைய நாட்கள்ல மிகுந்த போராட்டங்கள்லாம் இருந்துச்சு. தாவீதினுடைய நாட்கள்ல இல்லாத ஒரு இலை பாறுதலை சாலமோனுடைய நாட்கள்ல தருவேன்னு கர்த்தர் சொல்றார். அவனை அமர்ந்திருக்க செய்வேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஆகையால் அவன் பேர் என்ன செய்யப்படும், சாலமோன் என்னப்படும். நீ சாலமோன்னு தான் என்ன செய்யணும், பேரை வைக்கணும். பிறக்க போகிறதான பிள்ளைக்கு பேரை வைக்கணும். அவனின் நாமத்திற்கு ஆலயத்தை என்ன செய்வான், கட்டுவான். சாலமோன் ஆலயத்தை கட்டினார்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா சாலமோனை கொண்டு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருந்தது. அதை அவன் பிறக்கும் முன்பாகவே தேவன் என்ன செஞ்சார்னா திட்டம் பண்ணினார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். நம்மை கொண்டு எதை கட்டணுங்கிறத நாம் பிறக்கிறதற்கு முன்பாகவே தேவன் திட்டம் பண்ணுகிறவன். ஆமென், அல்லேலூயா. ஆனா பிசாசு அவ்வளவு சீக்கிரம் நம்மளை கட்ட விட மாட்டான். நம்மை கொண்டு எதையெல்லாம் செய்யணும் தேவன் திட்டம் பண்றாரோ அதற்கு விரோதமாய் சில ஆவிகள் நம்மோடு கூட என்ன செய்யும், போராடும். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான், இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தினுடைய சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன். ஆண்டவர் சாலமோன் பிறப்பதற்கு முன்பாகவே என்ன செய்யறார்னா அவனை அறிந்திருந்தார். அவன் பிறப்பான், அவன் என்றென்றைக்கும் அவன் ராஜாவாக இருப்பான், அவனுடைய ராஜாங்கம் நிலைத்திருக்கும். இப்படி தேவன் என்ன செய்யறார்னா சொல்றார். தேவனுடைய தெரிந்தெடுத்தல் அப்படிங்கிறது யாராக இருந்ததுன்னா சாலமோன். சாலமோனை குறித்து தேவன் தீர்க்க தரிசனமாக பேசினார். சாலமோனுடைய பிறப்பிற்கு முன்பாகவே தேவன் தீர்க்க தரிசனமாக சொன்னார். சாலமோன் என்ன செய்ய வேண்டும், அவன் என் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பது வரைக்கும் அந்த சாலமோனுடைய வாழ்வை குறித்தும் அவனுடைய நாட்களிலே செய்ய வேண்டிய காரியங்களை குறித்தும் தேவன் என்ன செஞ்சார்னா சொன்னார். ஆனால் ஒருவனை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்படவில்லை. ஒருவனை குறித்து தேவன் எப்பொழுதும் அவன் ராஜாவாக இருப்பான் என்று சொன்னதில்லை. ஒருவனை தேவன் தெரிந்தெடுக்கவில்லை. ஆனால் அவன் தன்னைத்தானே எழுப்பி அவன் ராஜா என்று சொல்லி தன்னை பிரகடனப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தன்னைத்தானே என்ன செஞ்சானா ராஜாவாக உயர்த்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 சாமுவேல் 15:10. அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் ஏவுகாரரை அனுப்பி, நீங்கள் எக்கால துணியை கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தார். அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் ஏவுகாரரை அனுப்பி,
நீங்கள் எக்கால தொனியை கேட்கும் பொழுது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி ஆட்களை வைத்திருந்தான் அப்படின்னு என்ன செய்றோம் பார்க்கிறோம். அப்சலோம் ராஜாவாவான் என்று சொல்லி தேவன் சொல்லவில்லை. அப்சலோமை ராஜாவாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் பேசவில்லை. ஆனால் அப்சலோம் தன்னைத்தானே உயர்த்தி அப்சலோம் ராஜாவானான் என்று சொல்லி எக்காலம் ஊதி அங்கே ஜனங்களை வைத்து சொல்ல வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அப்சலோமை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த அப்சலோம் தேவனால் அழைக்கப்படவில்லை. தேவனால் சாலமோன் ராஜாவாக இருப்பான், சாலமோன் ஆலயத்தை கட்டுவான், சாலமோன் என் குமாரனா இருப்பான் என்று சொல்லி தேவன் தீர்க்க தரிசனம் உரைத்து தேவன் அவனை ராஜாவாக எழுப்ப வேண்டும் என்று சொல்லி திட்டம் பண்ணின போது அவன் சிங்காசனத்தை எப்படியாகிலும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்சலோம் எழும்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கென்று ஒரு திட்டத்தை எழுதுகிறார். ஆண்டவர் நமக்கென்று ஒரு எதிர்காலத்தை எழுதுகிறார். ஆண்டவர் நம்முடைய எதிர்காலம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்றார், வடிவமைக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் போராடும்படிக்கு சில அப்சலோமுடைய ஆவிகளை இந்த பிசாசானவன் எழுப்பி அவன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எழுதினவைகளை ரீரைட் பண்றதுக்கு என்ன செய்யறான்னா முயற்சி பண்றான். நம்முடைய வாழ்க்கையில தேவன் எழுதினவைகள் நிறைவேறாதபடிக்கு அவைகளை அழித்து போடவும் அவைகளை கவிழ்த்து போடவும் பிசாசானவன் சிலரை என்ன செய்யறானா எழுப்புகிறான் என்று சொல்லி என்ன செய்றோம் பார்க்கிறோம். சில ஆவிகள் நேரடியாக நம்மை தாக்காது. அவைகளுடைய நோக்கம் எல்லாம் நம்முடைய எதிர்காலத்தை அழித்து போட வேண்டும் என்பதுதான். இந்த அப்சலோம் ஒருபோதும் சாலமோன் கூட சண்டை போடல. இந்த அப்சலோம் ஒருபோதும் சாலமோனு கூட என்ன செய்யல, யுத்தம் செய்யல. ஆனா சாலமோனுக்கென்று தேவன் திட்டம் பண்ணின, சாலமோனுக்கென்று தேவன் வைத்திருந்த, பிறக்கும் முன்பாகவே தேவன் திட்டம் பண்ணி வைத்திருந்த அந்த எதிர்காலத்தை அழித்து போடும்படி, அந்த எதிர்காலத்தை அபகரிக்கும்படி அவன் முயற்சி செய்தான் அப்படின்னு என்ன செய்றோம் பார்க்கிறோம். சில போராட்டங்கள் என்பது அது இன்றைக்குரியதே அல்ல. அது நம்முடைய எதிர்காலத்தை, நாளைய தினத்தை பற்றியதான ஆசீர்வாதத்தை பற்றியது அப்படின்னு என்ன செய்றோம் பார்க்கிறோம். சாலமோனை குறித்து, அவனுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் மிக தெளிவாக திட்டம் பண்ணியிருந்த போது அப்சலோமுடைய ஆவி அவனோடு கூட போராடினது. அந்த சிங்காசனத்தை சாலமோன் சுதந்திரித்து கொள்ள கூடாதபடிக்கு அது போராடினது அப்படின்னு என்ன செய்றோம் பார்க்கிறோம். இந்த அப்சலோமுடைய ஆவியை குறித்து, அவைகளை எப்படி நாம் அடையாளம் கண்டுகொள்வது என்பதை குறித்து சில காரியங்களை இன்றைக்கு நம்ம என்ன செய்வோம்னா தியானிக்க போறோம். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்படத்தக்கவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சன் தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. அவன் தன் தலைமயிர் தனக்கு பாரமாய் இருப்பதினால் வருஷாந்திரம் சிரைத்துக் கொள்ளுவான். சிரைக்கும் போது அவன் தலைமயிர் ராஜாவினுடைய நிறையின்படி 200 சேக்கல் நிறையாக இருக்கும். இந்த அப்சலோமை குறித்து வசனம் சொல்லும் பொழுது, இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல சௌந்தரியவானும் மெச்சிக்கொள்ளப்படத்தக்கவனும் இல்லை. அவ்வளவு அழகா இருப்பானா, அவ்வளோ அழகா இருப்பான். பார்க்கறதுக்கு நல்ல சிவப்பா பிரைட்டா அழகா, உச்சந்தலை உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் என்ன செய்யல, அவ்வளவு அழகா இருப்பானாம். அவனுடைய தலை மயிர் நிறைய முடி வச்சிருப்பானா, நல்ல கர்லி ஹேர், நல்ல சுருட்டு முடி, நல்ல நிறைய என்ன செய்ய இருக்கும். அது வருஷந்தோறும் அவன் என்ன செய்வானா முழுவதுமாக முடி எடுத்துருவானா. அந்த முடியுடைய வெயிட்டு 200 சேக்கல் நிறை, கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ இருக்குமா. 2.5 கிலோ வேகமாக வளரும். வருஷம் முழுக்க என்ன செய்யும், அவனுக்கு நிறைய முடி என்ன செய்யணும் இருக்கும். அப்சலோமை குறித்து சொல்லும் பொழுது அவன் அவ்வளோ அழகு, சௌந்தரியம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்குறோம். முதல் காரியம் என்னன்னா, சாம் வித்தவுட் சப்மிஷன்.
ரொம்ப அழகுதான், ஆனா கீழ்ப்படிதல்ங்கிறது என்ன செய்யல இல்லை. இந்த காரியத்தை இன்னொரு இடத்துல ஒப்பிட்டு பார்ப்போமே. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறப்போ, அவன் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். தாவீது இளம் வயதில் அப்படிதான் இருந்தார். தாவீது என்ன செய்யறார்னா சிவந்த மேனியா இருந்தார். தாவீது அழகிய கண்களுடையவராய் இருந்தார். தாவீது நல்ல ரூபமுடையவராய் இருந்தார். தாவீத மாதிரியே இருக்கிறார். தாவீது அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கிறார். தாவீது சின்ன வயசுல இப்படிதான் இருந்தார். தாவீது வாலிப நாட்கள்ல இப்படிதான் இருந்தார். அப்சலோமை பார்க்கிற அநேகர் எப்படிதான் பார்த்தாங்கன்னா, சின்ன வயசுல தாவீது இப்படிதாங்க இருந்தாரு. உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு சாலமோன் என்ன செய் பேர் வை, அவன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருப்பான், அவன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான். இது தேவனுடைய திட்டம். ஆனால் அப்சலோம் எப்படி இருந்தான்னா, சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்படத்தக்கவனும் அழகா இருக்கிறான். இவனுடைய அழகு அநேகர் என்ன செய்து கவருது. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, தாவீது சின்ன வயசுல இப்படிதான் இருந்தாரு, தாவீத போலதான் இவரும். ஆனால் தாவீது சிவந்த மேனி, அழகான கண்கள், நல்ல ரூபமுள்ளவன், எல்லாத்தையும் தாண்டி தாவீதினுடைய இருதயம் அவனுடைய ரூபத்தை பார்க்கிலும் எப்படி இருந்துச்சுன்னா செம்மையா இருந்துச்சு. தாவீதினுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையா இருந்துச்சு. ஆனால் இந்த அப்சலோமுடைய இருதயம் செம்மையானது அல்ல. அவன் சௌந்தரியம் உள்ளவன் தான், அவன் மெச்சிக்கொள்ளப்படத்தக்கவன் தான். உள்ளங்கால் துவங்கி உச்சன் தலை வரைக்கும் அவனுடைய சரீரத்துல, இமேஜ்ல, வெளியரங்கமான தோற்றத்துல எந்த பழுதும் இல்லை. ஆனா இருதயம் மாத்திரம் என்ன செய்யல, சரியில்லை. இருதயத்தினுடைய நினைவுகள் சரியில்லை. இருதயத்தினுடைய எண்ணங்கள் சரியில்லை. அவனுடைய நினைவுகள் வித்தியாசமானவைகளாய் இருந்தது. ஒருத்தன் அழகா இருக்கிறான், ஒருத்தன் கலரா இருக்கிறான், அதனால அவன் நல்லவாயிர முடியுமா? ஒரு கலராக இருக்கிறாரு அப்போ நல்லா அவராக தான் இருப்பார். ஒரு நல்ல அழகாக கலராக இருக்கிறாரு அப்போ ஒரு நல்ல படித்தவராக தான் இருப்பார். இல்லை, அழகாக இருக்கிறதுனால மாத்திரமே தேவன் அபிஷேகம் பண்ணிடுவாரா? இப்படி தான் சிவந்த மேனி, அழகான கண்கள், நல்ல ரூபம் உள்ளவன், தைல கொம்பு எடுத்து அபிஷேகம் பண்ணு அப்படின்ன மாதிரி கர்த்தர் அபிஷேகம் பண்ணிடுவாரா? கர்த்தர் ஏன் தாவீது அபிஷேகம் பண்ணார்னா, சிவந்த மேனி, நல்ல ரூபமுள்ளவன், அழகான கண்ணு, பாருங்க அவன் கண்ணை பார்த்தால சூப்பராக இருக்கு, அபிஷேகம் பண்ணுறா அப்படிலாம் என்ன செய்யலைன்னா சொல்லலை. அப்படி என்ன செய்யலை, கர்த்தர் அபிஷேகம் பண்ண மாட்டார். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணணும்னா இருதயம் செம்மையானதா என்ன செய்யணும், இருக்கணும். அப்சலோம்ட்ட அது இல்லை. உச்சந்தலை, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் பழுதொன்றும் இல்லை, ஆனா இருதயம் சரியில்லை. கீழ்ப்படிதல்ங்கிறது என்ன செய்யலைன்னா இல்லை. ரெண்டாவது காரியம், இந்த அப்சலோமுடைய ஆவி என்ன செஞ்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 5ஆம் 6ஆம் வசனத்தை பாருங்க. எவனாவது ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனிதருடைய இருதயங்களை கவர்ந்து கொண்டான் அப்படின்னு என்ன செய்யறான் பார்க்கிறான். இருதயங்களை திருடுகிற அப்சலோம், ஸ்டீலிங் ஹார்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் சர்விங். எந்த சேவையும் செய்யல, ஆனா ஜனங்களுடைய இருதயத்தை என்ன செய்யறார்னா திருடும்படிக்கு அவன் முயற்சி செய்தான் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறான். இந்த அப்சலோம் செய்ததான காரியம் அந்த 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன்பாக ஓட 50 சேவகரையும் என்ன செய்யறான், சம்பாதிக்கிறான். அவன் ராஜா ஆகணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், திட்டம் பண்றான். நேர்வழியாய் ராஜா கிட்ட போய் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. தாவீது சிங்காசனத்துல இருக்கிறாரு, ஆனா தாவீதை தள்ளி எப்படியாகிலும் ராஜா ஆகணும் அப்படிங்கிறப்போ அவன் என்ன செய்யறான்னா ஒரு திட்டம் பண்றான். என்ன திட்டம் பண்றான், அந்த 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்தில் நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவின் இடத்துல நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து நீ எந்த ஊரான் என்று கேட்பான்.
அவன் உமது அடியான் இஸ்ரவேலுடைய கோத்திரங்களில் ஒன்று கெடுத்த இன்ன ஊரான் அப்படின்னு சொல்லுவான். இவர் கிளம்பி தினம் காலையில் என்ன செய்கிறாருன்னா, நல்லா குளிச்சு நல்ல ட்ரெஸ் பண்ணி நல்ல சீவி சிங்காரிச்சு தினம் போய் பட்டணத்தினுடைய வாசலில் போய் என்ன செய்வாருன்னா நிற்பார். தினம் பிரச்சனை இருக்கும். தினம் பிரச்சனையோட வழக்குகளோட ஏதோ ஒரு பிரச்சனையோட எவனா ஒருத்தன் ராஜாவை பார்க்கறதுக்கு என்ன செய்வான வருவான். ராஜாவை பார்க்குற வர்றவங்கிட்ட கூப்பிட்டு என்ன செய்வானா கேட்பான், யாருங்க நீங்கள், எந்த ஊரில் இருந்து வர்றீங்க, எந்த கோத்திரம், ரூபன் கோத்திரமா, எப்ராஹிம் கோத்திரமா, மனாசே கோத்திரமா, எந்த கோத்திரம், என்ன ஏதுன்னு என்ன செய்வானா கேட்குறப்போ அவங்களும் சொல்லுவாங்க, நாங்கள் இந்த கோத்திரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன்னுடைய காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. உன் பக்கத்தில் நியாயம் இருக்குதுப்பா, நீ ரொம்ப கஷ்டப்படுறீங்கிறது எனக்கு தெரியுது, நீ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியுது, அந்த கோத்திரனா நீ அங்கிருந்து இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன்னு எல்லாம் தெரியுது, ஆனால் என்ன பிரயோஜனம், ராஜா சரியில்லை, உன் வழக்கை இங்கே விசாரிப்பார் ஒருவரும் இல்லை அப்படின்னு என்ன செய்வான் சொல்லிட்டு 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படி என்னை தேசத்திலே நியாயாதிபதியாய் வைத்தாள் நலமாய் இருக்கும். அவரு சரியில்லை, என்கிட்ட மாத்திரம் இன்னைக்கு பொறுப்பு இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்க பிரச்சனையை நான் என்ன செஞ்சிருப்பேன், சால்வ் பண்ணியிருப்பேன், இந்நேரம் உன் வழக்கம் முடிச்சு கொடுத்துருப்பேன் எல்லாம் சொல்லிட்டு வரவனையெல்லாம் என்ன செய்வான்னா, யாரோ ஒருத்தன் கையெடுத்து கும்பிட்டா கூட கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து என்ன செய்யறதுன்னு அனுப்புறது. ஜனங்களுடைய இருதயத்தை என்ன செய்யறான், திருடுறான். எப்படி திருடுறான், உள்ளங்கால் துவங்கி உச்சன் தலை மட்டும் பழுதொன்றும் இல்லாத அந்த அப்சலோம் நாள்தோறும் வாசல் அண்டைக்கு வந்து நின்று, ராஜா சரியில்லை, நியாயாதிபதி சரியில்லை, என்ன நியாயாதிபதியாக வச்சுருந்தா நான் விசாரிச்சிருப்பேனே, உனக்கு நான் நியாயம் செஞ்சிருப்பேனே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஜனங்களுடைய இருதயத்தை என்ன செய்கிறான்னா தன்னிடத்திற்கு திருப்பும்படியாக என்ன செய்கிறான்னா முயற்சிக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் மத்தியில் என்ன செய்கிறான்னா சிம்பத்தி கிரியேட் பண்ணுறான். அவன் பேசுகிறத கேட்குறப்போ தாவீதை தள்ளி அப்சலோம ராஜாவாக வச்சாதான் நல்லா இருக்குமே, அப்சலோம் ராஜாவா வந்துட்டா என் பிரச்சனை மாறிடுமே, அப்சலோம் சிங்காசனத்துக்கு போனா அடுத்த நாள் என் பிரச்சனை என்ன செஞ்சிடும், தீந்துரும். வந்துட்டு போறவன் புத்தி பூரா அப்படி என்ன செஞ்சு மாறிச்சு. எப்ராஹிம் கோத்திரத்திலிருந்து ஒரு 4 பேர் வந்துட்டு போயிருப்பான், மனாசே கோத்திரத்திலிருந்து ஒரு 4 பேர் வந்துட்டு போயிருப்பான். யாரெல்லாம் அப்சலோமை பார்த்தாங்களோ அவளுடைய இருதயங்கள் எல்லாம் அவன் கவர்ந்து கொண்டான். அவன் போறவன் சும்மா இருக்க மாட்டான், அவனுக்கு போய் சொல்லுவான், இப்படி போனேன், ராஜாவை பார்க்கலான்னு போனேன், பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, ஆனால் ராஜாவினுடைய குமாரனை பார்த்தேன், அப்சலோமை பார்த்தேன், நான் கையெடுத்து கும்பிட்டேன், ஆனால் மனுஷன் என்ன செஞ்சிட்டாப்புல என்னை கட்டி பிடிச்சிட்டாருப்பா, ராஜகுமாரன் என்னை என்ன செஞ்சாரு, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து என் கூட பேசினாரு, நல்ல மனுஷன், அவர் மாத்திரம் ராஜாவா வந்துட்டாருன்னா என் வாழ்க்கையை மாறிடும், அவர் மாத்திரம் ராஜாவா வந்துட்டாருன்னா என் பிரச்சனைகள்லாம் மாறிடும், உன் காரியம் நியாயமா இருக்குன்னு சொன்னாரு, அதை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அவர் என்னன்னா, ஒரு நாள் அப்சலோம் ராஜாவா வந்துட்டார்னா அடுத்த நாள் என் பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஜனங்களுடைய இருதயத்தை அவன் கவர்ந்து கொண்டான் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். தேவனுடைய திட்டம் என்னது, இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான், சுற்றிலும் உள்ள அவன் சத்துருக்கள் எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன், அவனை சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க செய்வேன், அவன் என்ன செய்வானா ராஜாவாக இருப்பான், அவன் என்ன செய்வானா என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். இது தேவனுடைய திட்டம். சாலமோனுக்கு தான் சிங்காசனம் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார், சாலமோன் தான் ஆலயத்தை கட்டணும்னு கர்த்தர் என்ன செய்றார், எழுதி வச்சிருக்கிறார். ஆனா தந்திரமாய் வாசலண்டையில் நின்று ஒரு ஆவி என்ன செய்து ஜனங்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டு இருக்கிறது என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது அப்சலோமினுடைய ஆவி. இந்த அப்சலோமுடைய ஆவி என்ன செய்யும் அப்படின்னா ஜனங்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளும். தேவனுடைய ஊழியக்காரர் சொல்லுகிறார், சாம் கேன் அட்ராக்ட் பீப்புள் பட் சப்மிஷன் அட்ராக்ட்ஸ் காட்.
அழகா இருக்கிறதுனால, சௌந்தரியம் உள்ளவனா இருக்கிறதுனால, உள்ளங்கால் துவங்கி உச்சந்தலை மட்டும் பழுதில்லாம இருக்கிறதுனால ஜனங்களை கவர்ந்து கொள்ள முடியும். ஆனா தேவனை கவர்ந்து கொள்ளணும் அப்படின்னா கீழ்ப்படிதல் இருக்கணும். தேவனை கவர்ந்து கொள்ளணும்னா அவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். தேவனை கவர்ந்து கொள்ளணும்னா அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும்னு சொல்லிட்டு, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய திட்டம் என்னன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும், உட்கார்ந்துருக்கணும். இவன் ஜனங்கள் மத்தியில் என்ன செய்யறானா, சிம்பத்தி கிரியேட் பண்றான். அப்சலோம் ஒருபோதும் ஜென்யூனா நடந்துகிட்டது இல்லை. அப்சலோம் ஒருபோதும் நியாயமா என்ன செய்யல, நடந்துகிட்டது இல்லை. அவன் ஒரு தந்திரமான ஸ்ட்ராட்டஜி என்ன செய்யறானா, ஃபாலோ பண்றான். ஒரே நாள்ல முழு தேசத்து ஜனங்களையும் கவர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் அவன் இருதயத்தில் திட்டம் பண்ணி பல ஆண்டுகளாக அதை செய்து ஜனங்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்சலோம் ஏன் டைரக்டா அட்டாக் பண்ணல? தாவீது கூட நேருக்கு நேர் சண்டை போட்டிருக்கலாம், சாலமோன் கூட நேருக்கு நேர் சண்டை போட்டிருக்கலாம். பிசாசு எப்பவும் நேருக்கு நேர் என்ன செய்ய மாட்டான், மோத மாட்டான். அவன் மிக தெளிவா ஜனங்களுடைய இருதயங்களை தன் பக்கம் திருப்பிட்டான். ராஜாவோடு கூட யுத்தம் செய்வது எளிது. ஜனங்களுடைய இருதயத்தை தன் பக்கம் திருப்பிட்டான். இந்த ராஜாவை தள்ளுவது எளிது. ஜனங்களுடைய இருதயத்தை தன் பக்கம் இழுத்துட்டா, சிங்காசனத்தை தன் பக்கம் இழுப்பது அது சுலபம் சொல்லிட்டு என்ன செய்யறான்னா நினைக்கிறான். அப்சலோம் ஜனங்களுடைய இருதயத்தை வெற்றி கொள்ளல, பிடித்து கொண்டான்னு என்ன செய்யறோம் பார்க்கிறான். மூன்றாவது காரியம், கிரிட்டிசைசிங் அத்தாரிட்டி டு பில்ட் ஹிம்செல்ஃப். மற்றவர்களுடைய அல்லது அதிகாரத்தை குறை பேசி தன்னை உயர்த்தி கொள்ளுகிறதான ஒரு ஆவி. அப்சலோம் சொல்றான், இதோ உன்னுடைய காரியம் நேர்மையும் நியாயமா இருக்குது, ஓம் பக்கத்துல தான் நியாயம் இருக்குது, ஓம் பக்கத்துல தான் நியாயம் இருக்கு, நீ எவ்வளவு நேர்மையான மனுஷன், இப்படிலாம் உனக்கு அநியாயம் நடக்குது. ஆனா என்ன பிரயோஜனம், உன்னுடைய காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. ராஜா அவர் வேஸ்ட், அவருடைய அரசவையில் இருக்கக்கூடியவங்க வேஸ்ட், உன்னுடைய காரியத்தை குறித்து விசாரிப்பார் ஒருவருமே இல்லை. இங்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வழக்கு விஜாஜம் உள்ளவர்கள் எல்லாரும், யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ எல்லாரும் சேர்ந்து வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாக இருக்கும் சொல்றான். யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ எல்லாரும் என்ன செய்யணும், சேரணும். சேர்ந்து என்ன செய்யணும், வந்து அப்சலோம் என்ன செய்யுங்க, நியாயாதிபதியை வைங்கன்னு என்ன செய்யணும், தாவீதுட்ட என்ன செய்யணும், பேசணும். கிரிட்டிசைஸ் பண்றான். யாருடைய சிங்காசனத்தை கிரிட்டிசைஸ் பண்றாரு, தாவீத. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு விரோதமாக, கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த அந்த சிங்காசனத்திற்கு விரோதமாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தன்னை என்ன செய்யறான்னா உயர்த்துறான். என் கையில மாத்திரம் அதிகாரம் இருந்துச்சு அப்படின்னா, ராஜாவுக்கு உங்க மேல எல்லாம் அக்கறை இல்லை, ஆனா எனக்கு உன் பிரச்சனையை கேட்டதுலேருந்து 4 நாளாக தூக்கம் வரல, சாப்பிடக்கூட தோணலை, இஷ்டத்துக்கு என்ன செய்கிறது, ஜனங்களுடைய இருதயத்தை என்ன செஞ்சான்னா கவர்ந்து கொண்டான். இது ஒரு ஆவி, தேவன் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாக குறை பேசுகிறதான ஆவி, தன்னைத்தான் உயர்த்துகிறதான ஆவி. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல என்ன செய்யணும், இந்த ஆவிகள் கிரியை செய்யும். உங்களுடைய நிறுவனங்களில் இந்த ஆவி என்ன செய்யணும், கிரியை செய்யும். எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களை குறை பேசும். ஓனர் என்ன செய்யும், குறை பேசும். சம்பளம் கொடுக்குறவங்களே என்ன செய்யும், குறை பேசும். நான் மாத்திரம் அந்த சீட்டில் இருந்திருந்தேன்னு ஏன், உனக்கு இந்நேரம் ப்ரொமோஷனை கொடுத்துருப்பேன்ப்பா, இப்போ இருக்கிற மேனேஜர் சரியில்லை, அவர் உனக்கு என்ன செய்ய மாட்டார், நியாயம் செய்ய மாட்டார், அவர் உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டார், அவர் இருக்கிற வரைக்கும் உனக்கு சேலரி கிடையாது, உயர்வு கிடையாது, உனக்கு ப்ரொமோஷன் கிடையாது, இன்க்ரிமெண்ட் கிடையாது. இந்த ஆவி என்ன செய்யணும், இருக்கிற அந்த பதவிகளை என்ன செய்யணும், குறை பேசிகிட்டே இருக்கும். இந்த ஆவியினுடைய ஒரே நோக்கம், நான் மாத்திரம் இருந்தா, என் கையில் பவர் இருந்தா, என் கையில் அதிகாரம் இருந்தா, நான் மாத்திரம் அந்த சீட்டில் உட்கார்ந்துட்டேன்னா இதுதான் இந்த ஆவி. 4வது காரியம், தேவன் தெரிந்தெடுத்த எதிர்காலத்துக்கு எதிராக போராடுதல். ஃபைட்டிங் காட்ஸ் சூசன் டெஸ்டினி.
இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான், சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். எங்க அமர்ந்திருக்க செய்வேன்? சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க செய்வேன். அவன் பேர் சாலமோன் என்னப்படும். அவன் நாட்களிலே இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் என்ன செய்வேன்? அருளுவேன். இது அந்த சாலமோனுடைய எதிர்காலத்தை குறித்த தேவனுடைய திட்டம். அவனின் நாமத்திற்கு என்ன செய்வான்? ஆலயத்தை கட்டுவான், எனக்கு குமாரனாய் இருப்பான், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் தேவன் தெரிந்தெடுத்த அந்த திட்டத்திற்கு எதிராக இந்த அப்சலோமுடைய ஆவி என்ன செய்யணும்? போராடும். 2 சாமுவேல் 15:10 பார்க்கிறோம். அப்சலோம் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுகாரரை அனுப்பி, வேவுகாரரை யாருக்கு அனுப்பியிருப்பான்? அந்த வாசல் பக்கத்தில் நின்று எவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தானோ, எவன்லாம் வழக்கு, எவன்லாம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்தானோ அவங்களுக்கெல்லாம் ஆள் அனுப்பி எக்கால துணி கேட்கும் பொழுது அப்சலோம் ராஜா ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு நீ என்ன செய்? உன் கோத்திரத்துக்குள்ளே எல்லாம் என்ன செய்ய சொல்லிடு. உனக்கு யாரெல்லாம் தெரியுமோ எல்லார்ட்டையும் போய் என்ன செய்ய? அப்சலோம் ராஜா ஆயிட்டாருன்னு என்ன செய் சொல்லு அப்படின்னு சொல்லு. தேவனுடைய மிக தெளிவான திட்டத்திற்கு எதிராக இந்த அப்சலோமுடைய ஆவி என்ன செய்யணும்? போராடும். சாலமோன் தேவனுடைய சாய்ஸ், அப்சலோம் அவனுடைய சாய்ஸ். அவனுடைய இருதயத்துக்குள்ள நான் நியாயாதிபதியா இருக்கணும், அவனுடைய இருதயத்துக்குள்ள நான் ராஜாவா இருக்கணும்னு நினைச்சானே தவிர தீர்க்கதரிசிகள் அவனை பேசல, கர்த்தர் அவனை குறித்து என்ன செய்யல? பேசல. தேவனுக்கு அவனை குறித்து எந்த திட்டமும் இல்லை. ஆனால் அவன் தன்னைத்தானே உயர்த்த தொடங்கினான் அப்படின்னு என்ன செய்யறான்? அப்சலோம் யாருக்கு எதிராக ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறான்? யாருக்கு எதிராக? தாவீதுக்கு எதிராக, சாலமோனுக்கு எதிராக. தாவீதை நியமித்து தாவீதுக்கு பிறகு சாலமோனை நியமிக்கணும்னு சொல்லி சொன்ன தேவனுக்கு விரோதமாக, தேவ திட்டத்திற்கு விரோதமாக அப்சலோமின் ஆவி என்ன செய்தனா? போராடுது. உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற எதிர்காலத்திற்கு விரோதமாக, உங்களை குறித்து தேவன் திட்டம் பண்ணி இருக்கிற நல்ல நோக்கத்தை அழித்து போடும்படியாக இந்த அப்சலோமினுடைய ஆவி போராடும். இது உங்க இருதயங்களை அட்ராக்ட் பண்ணும், இது உங்களை கவர்ந்து இழுக்கும். இது அதனால தான் நேற்று சொன்ன இது ரொம்ப அழகான ஆவி. எது? அப்சலோமினுடைய ஆவி அழகான ஆவி. உள்ளங்கால் துவங்கி உச்சந்தலை வரைக்கும் பழுதொன்றும் இல்லை. பிசாச குறிச்சே வேதம் அப்படித்தான் சொல்லுது. அவன் விழுந்து போகிறதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தானா? அவ்வளோ அழகான். அப்சலோம் அப்படித்தான் என்ன செஞ்சானா? இருந்தான். இது ஏதோ அதிகாரத்திற்கு எதிரான போட்டி அல்ல, இது தேவன் நியமித்த திட்டங்களுக்கு எதிரான போட்டி. ஆண்டவர் நமக்கென்று எதை வைக்கலையோ அது வேணும்னு போராடக்கூடாது. அதே சமயம் தேவன் நமக்கென்று வைத்திருக்கக்கூடியதான ஆசீர்வாதத்தை விட்டு கொடுக்கவும் கூடாது. எனக்கு தேவன் வைத்திருக்கக்கூடியதான ஆசீர்வாதத்தை நான் ஒருபோதும் அப்சலோமுக்கு என்ன செய்ய மாட்டேன்? விட்டு கொடுக்க மாட்டேன். என் தேவன் எனக்கு பிறப்பதற்கு முன்பாகவே தீர்மானித்த ஆசீர்வாதங்கள் எவைகளோ, என்னுடைய எதிர்காலத்திற்கு திட்டம் பண்ணினவைகள் எவைகளோ, ஆண்டவரே அவைகளை ஒருபோதும் நான் அப்சலோம் கவர்ந்து கொள்ள விட மாட்டேன். என்னுடையவைகளை எனக்கு தாரும். அப்சலோமுக்கு எதிராக என்ன செய்யணும்? சைலண்ட் ரிபெல்லியன் பிகம்ஸ் ஓப்பன் ரிபெல்லியன். 5வது காரியம், இந்த கலகம் பல வருடங்களா மறைந்திருந்த கலகமாகவே இருந்துச்சு. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. 2 சாமுவேல் 15:7. இது ஒரு சில மொழிபெயர்ப்புகளில் 40 வருடங்கள் அப்படின்னு இருக்குது. ஆங்கிலத்தில் பெரும்பாலும் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, at the end of 4 years Absalom said to the king, let me go to Hebron and fulfill a vow I made to the Lord. 4 வருஷம் இவன் இந்த வாசல் பக்கம் 4 வருஷமா வந்து நிற்கிறான். ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, 4 வருஷம் தினம் காலையில் கிளம்பி கேட்டு பக்கத்தில் வந்து நின்றுவான். தினம் அந்த பிரச்சனை வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் வருகிற ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு, எப்போ இங்கே வா, என்ன பிரச்சனை அப்படின்னு என்ன செய்வானா கேட்பான். இந்த அப்சலோமினுடைய ஆவி
அந்த சாலமோனுடைய சிங்காசனத்திற்கு விரோதமாக, தாவீதினுடைய சிங்காசனத்திற்கு விரோதமாக ஒரு நாள் 2 நாள் அல்ல, 4 வருஷம். 4 வருஷம்னா எத்தனை பேரை பார்த்துருப்பான், எத்தனை ஆயிரம் ஜனங்களை பார்த்துருப்பான், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும். அப்போ 4 வருஷம் பல லட்சம் ஜனங்களை பார்த்தாச்சு, எல்லா கோத்திரத்து ஜனங்களையும் பார்த்தாச்சு. எல்லாருடைய இருதயங்களையும் கவர்ந்து கொண்டதுக்கு பிறகுதான் எக்காலம் மூதும் பொழுது அப்சலோம் ராஜாவானான் என்று சொல்லி என்ன செய்யுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வேவுகாரருக்கு என்ன செய்யறான்னா ஆட்களை அனுப்புகிறான். ரொம்ப சைலண்டா 4 வருஷம் என்ன நடக்குதுன்னு தாவீதுக்கு தெரியல, 4 வருஷம் என்ன நடக்குதுன்னு சாலமோனுக்கு தெரியல. ஆனால் 4 வருஷம் இவன் அவ்வளவு மோசமான வேலைகள் என்ன செஞ்சானா பார்த்துக்கிட்டு இருந்தான்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். 5வது காரியம், ரிபல்லியன் எண்ட்ஸ் இன் டிஸ்ட்ரக்ஷன். அவன் தெய்வ திட்டத்திற்கு விரோதமாக எழும்பினதனுடைய முடிவு அழிவு அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்ன பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாற்றிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. இவனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, அந்த சுருட்ட முடி, அந்த கர்லி ஹேர், அது நிறைய என்ன செய்யணும் இருக்கும். ஒரு கோத்திரத்திலிருந்து ஒரு வழக்கு விஷயமாக அங்கே வந்துட்டு போனவே அடுத்து எனக்கு ஒரு பிரச்சனை ராஜாவிட்ட போகணுன்னா சொல்லிவிடுவான். நீ வாசல்கிட்ட போகிறப்பவே வாசல் பக்கத்தில் இப்படி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருப்பார். ஆள் பார்க்க நல்லா கலராக இருப்பார், ஆள் பார்க்க சூப்பராக இருப்பார். அவர் முடி பார்த்தீங்கனாலே என்ன செய்யலாம் கண்டுபிடிச்சிடலாம். என்ன நடக்குதுன்னா, தாவீதிற்கு விரோதமாக எழும்பி ஏக்காலம் மோதி அப்சலோம் ராஜாவானான் அப்படின்னு சொல்லிட்டு தாவீத சிங்காசனத்தில் இருந்து என்ன செய்யறாருன்னா துரத்துறாரு. துரத்தும் பொழுது தாவீதனுடைய சேவகர் அப்சலோம் எங்க இருக்கிறான்னு என்ன செய்யறாங்கன்னா பார்க்கறதுக்கு போறாங்க. அப்பொழுது தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்ட பொழுது அவர் என்ன செய்யறானா கோவேறு கழுதையில வந்துட்டு இருக்கிறார். ராஜாக்கள் ராஜாவானதுக்கு பிறகு கோவேறு கழுதையில அங்க தேசம் எங்களும் பவனி என்ன செய்வாங்கன்னா வருவாங்க. அப்படி வரும் பொழுது அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் என்ன செஞ்சு மாட்டிச்சு. அது சன்ன பின்னலா இருக்குது, அது ரொம்ப நெருக்கமா என்ன செய்து இருக்குது, அதுல முடி மாட்டிக்கிட்டு என்ன செய்து தொங்குது, கழுதை என்ன செஞ்சு போயிருச்சு. இதை ஒருவன் கண்டு யோவாபுக்கு என்ன செய்யறான்னா சொல்றான், ஏதோ அப்சலோமை ஒரு கர்வாலி மரத்திலே தொங்க கண்டேன். 11-12 வசனங்களை பார்க்கிறோம். அப்பொழுது யோவாப் தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி, நீ அதை கண்டாயே, பின்ன ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே போடவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக்காசையும் கச்சையும் கொடுத்துருப்பேனப்பா. இல்லப்பா, அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்றான். ராஜாவினுடைய குமாரனை நான் கொல்ல மாட்டேன்னு சொல்றான். ஆனா யோவாப் என்ன செய்யறாருன்னா 14ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஆதலால் யோவாப் நான் இப்படி உன்னோடைய பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே கொத்தினான். உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பழுதில்லாத அந்த அப்சலோம் எந்த காயம் இருக்காது, எந்த கீறல் இருக்காது, நெஞ்சிலே குத்தப்பட்டான் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அவனுடைய முடி கர்வாலி மரத்தில் தொங்குனதுன்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஏன் இவ்வளவு மோசமான மரணம்? அவனுடைய பெருமை அவனுடைய வீழ்ச்சிக்கு என்ன செஞ்சுன்னா காரணமாயிருச்சு. எதெல்லாம் பெருமைக்குரியதாக காமிச்சு, எதெல்லாம் அவன் அடையாளமாக காமிச்சு, அப்படியே இவன் போய் நின்னதுனுடைய இன்னொரு முகாந்திரம். சின்ன வயசுல தாவீது இப்படி தான் இருந்திருப்பார், சின்ன வயசுல தாவீது இப்படி தான், தாவீது மாதிரியே இருக்கிறார், எப்படி ஆகிலும் அந்த ஜனங்களை கவர்ந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு எதை அவனுடைய பெருமைக்குரிய காரியமா நினைச்சானோ அந்த பெருமைக்குரிய காரியம் அவனை அழித்து போட்டது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எதை நம்ம பெருமை நினைக்கிறோமோ அது நம்முடைய அழிவுக்கு காரணமாக என்ன செய்யும் அமையும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மன மேன்மை. அப்சலோம் நினைச்சிட்டான் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, தேவ திட்டமெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்ட்ராட்டஜி தெளிவாக நம்ம பிளான் பண்ணோம்னா போதும் சிங்காசனத்தை சுதந்திரிச்சிடலாம். இல்லை, சிங்காசனம் சாலமோனுக்கென்று வைக்கப்பட்டாள்,
அது சாலமோனுக்கு தான். சாலமோனை குறித்து தேவன் திட்டம் பண்ணினார். உனக்கு பிறக்க போகும் குமாரன் பிறப்பதற்கு முன்பாகவே திட்டம் பண்ணினார். திட்டம் பண்ணினவைகளை தேவன் நிறைவேற்றினார். விளைவு கடைசியில் தாவீது அழுகிறார், என் மகனே அப்சலோம், என் மகனே அப்சலோம் அப்படின்னு என்ன செய்கிறார்? அழுகிறார். இந்த அப்சலோம் ஆவி என்ன செய்யணும்? ரொம்ப அழகாக என்ன செய்யும்? பேசும். சுகர் கோட்டடான வார்த்தைகளை என்ன செய்யும்? பேசும். ரொம்ப இனிக்க பேசும். எனக்கு மாத்திரம் பதவி இருந்துச்சுன்னா உன் பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவேன். ஹிடன் அஜெண்டா. கண்டிப்பாக இனிக்க பேசக்கூடிய, மிக தந்திரமாய் பேசக்கூடிய இந்த ஆவிக்கு உள்ளுக்குள்ள மறைந்திருக்கக்கூடியதான திட்டம் இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல, வேலை செய்யக்கூடிய இடத்துல, உங்கள் மேல் அதிகாரிகளை குறித்து, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரங்களை குறித்து எப்பவும் குறை சொல்லி உங்களுக்கு ஃபேவராக சிலர் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா அப்படிப்பட்டவங்ககிட்ட கவனமாக என்ன செய்யுங்க? இருங்க. அப்படிப்பட்டவங்ககிட்ட கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா அது அப்சலோமுடைய ஆவி. அத்தாரிட்டியை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணும். ராஜாவினிடத்தில் உன்னுடைய காரியத்தை குறித்து விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. தாவீதை அல்ல, தாவீதை ஏற்படுத்தினவரை குறை பேசுகிறதான ஆவி. எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆவியினுடைய நோக்கம் அது ஒரு பொசிஷனை தேடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு அதிகாரத்தை தேடிட்டு இருக்கும். தனக்குள்ள ஒரு திட்டத்தை வச்சுட்டு உயர்வையும் மேன்மையும் நோக்கி என்ன செய்யணும்? இந்த ஆவி போராடிட்டு இருக்கும். இந்த ஆவி எப்பொழுது என்ன செய்யணும்? கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ஆவி என்ன செய்யணும்? இன்ஃப்ளூயன்ஸை பில்டு பண்ணும். தன்னுடைய செல்வாக்கை என்ன செய்யணும்? பில்டு பண்ண போராடும். இப்படிப்பட்டதான ஆவிகளுக்கு இடம் கூடாமல் என்ன செய்யுங்க? இருங்க. சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, அவன் பிறப்பதற்கு முன்பாகவே உனக்கு பிறக்க போகிறதான குமாரன் அவன் என்ன செய்வானா? சிங்காசனத்தில் இருப்பான்னு கர்த்தர் என்ன செய்கிறார்னா சொல்கிறார். உனக்கு பிறக்க போகிறதான குமாரன் அமைதியுள்ள புருஷனாக இருப்பான். அவன் என்ன செய்வானா? சிங்காசனத்தில் இருப்பான். அவன் என்னுடைய நாமத்திற்காக ஆலயத்தை கட்டுவான். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். உங்களுக்கென்று தேவன் எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறார். ஆனால் அதை அழித்து போட அப்சலோமுடைய ஆவி போராடிட்டே தான் இருக்கும். அன்றைய சொல்லுங்க, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறவைகளுக்கு விரோதமாய் போராடுகிற அப்சலோமின் ஆவியை அடையாளம் கண்டு அவைகளை என்னுடைய வாழ்வில் இருந்து அகற்றி போட என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி கேட்ட வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய தெரிந்தெடுத்தல், தேவனுடைய அபிஷேகம். நாம் பிறக்கிறதற்கு முன்பாகவே நம்முடைய பெயர்களை முன் குறித்திருக்கிறவர். நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நம்முடைய எதிர்காலங்களை முன் குறித்திருக்கிறவர். நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நம்மை கொண்டு செய்ய வேண்டியவைகளை முன் குறித்திருக்கிறவர். நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு தேவனுக்கு தெரியும். நம்ம என்ன படிக்கணும், நம்ம என்ன வேலை செய்யணும், நம்முடைய எதிர்காலம் என்ன, நம்முடைய திருமணம் எங்கே, யாரை திருமணம் பண்ணணும், எங்கே நம்முடைய வேலை, எல்லா காரியங்களையும் தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறார். உனக்கு பிறக்க போகும் ஒரு குமாரன். நம்முடைய எதிர்காலம் தேவனால் எழுதப்பட்ட பொழுதே, நம்முடைய எதிர்காலம் தேவனால் திட்டம் பண்ணப்பட்ட பொழுதே நம்மை அழித்து போடவும், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை கவிழ்த்து போடவும் எவனா ஒருத்தனை கத்தர் இந்த பிசாசானவன் எழுப்புவான். எவனா ஒருத்தன் ஏதாவது ஒரு ஆவி நம்ம கூட போராடிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆவிகளிடத்திலிருந்து, இந்த அப்சலோமுடைய ஆவியின் இடத்திலிருந்து, இந்த சிரிச்சு பேசி வஞ்சகமாய் ஆண்டவரே அந்த ஜனங்களுடைய இருதயத்தை திருடுகிற, ஆண்டவரே இப்படி குறை பேசுகிற இந்த ஆவிகளிடத்திலிருந்து தேவன் எங்களுக்கு விடுதலை கட்டளையிடுவீராக. கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கட்டளையிடுவீராக. எங்களை குறித்து நியமித்திருக்கிறவைகளுக்கு நேரம் எங்களை நடத்துங்க. கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே எங்களை குறித்து நீர் திட்டம் பண்ணி இருக்கிற அந்த வாழ்க்கை
வாழ்க்கைக்கு நேரம் எங்களை நடத்துங்கப்பா. எங்களுடைய விருப்பம் அல்ல, எங்களுடைய சித்தம் அல்ல, எங்களுடைய நோக்கம் அல்ல, எங்களுடைய திட்டம் அல்ல ஆண்டவரே. நாங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே எங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்களை குறித்த உம்முடைய நோக்கம் எங்களில் பரிபூரணமாய் நிறைவேறட்டும். எங்களை குறித்த உம்முடைய நோக்கம் ஆண்டவரே எங்களில் பரிபூரணமாய் நிறைவேறட்டும். எங்களை குறித்த உம்முடைய திட்டம் ஆண்டவரே எங்களில் பரிபூரணமாய் நிறைவேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க வாழ்க்கையில தேவ திட்டத்திற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அப்சலோமினுடைய ஆவிகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இந்த ஆவிகளை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ளவும், இந்த ஆவிகளை எங்க வாழ்க்கையிலிருந்து நாங்கள் அப்புறப்படுத்தவும் தேவனாகிய கர்த்தர் கிருபை தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உபவாச நாட்களில தேவரீர் உம்முடைய பிள்ளைகள் அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட நியமங்களுக்கு நேராக ஆண்டவரே கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உள்ளாத சத்துரு உம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதும் தொடாதபடி, வஞ்சியாதபடி தேவன் உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து நடத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.